قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நாமெல்லாம் இருக்குகின்றோம். இன்றைய தினம் நாம் ஆஷுராவினுடைய முதல் நோன்பாக தாஷுவாவினுடைய நோன்பை நோற்றவர்களாக நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த ஆஷுராவை பற்றி, ஆஷுரா வந்து விட்டால் நாமெல்லாம் நோன்பு வைக்கின்றோம். பலர் ஸ்டேட்டஸ்களை வைக்குகின்றார்கள், ஆஷுரா தினத்தில் நோன்பு வையுங்கள் என்பதாக. ஆஷுரா என்ன தினம்? எதற்காக நாம் நோன்பு நோக்குகின்றோம்? ஆஷுராவினுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதனை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் அந்த நோன்பை நோக்கும் பொழுது நாம் உள்ளத்துடன், ஈமானுடன், நம்முடைய ஈமான் மிகவும் பலமானதாக அந்த இடத்திலே அமையும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலகத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா அன் அஹ்ருஜ் கௌமிக மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வதக்கிருக்கும் பி அய்யாமில்லா இன்ன ஃபி தாலிக லஆயாத்தி லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், நாம் மூசாவை தன்னுடைய சமூகத்தினுடைய மக்களுக்கு மத்தியிலே அனுப்பினோம். அனுப்பி அந்த மக்களுக்கு மத்தியிலே, அந்த சமூகத்தாருக்கு மத்தியிலே மூசாவை சொன்னோம், நீங்கள் உங்களுடைய சமூகத்தை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அவர்களை அழைத்து வாருங்கள். மினன் லுதுமாத்தி இலன் நூர், நீங்கள் இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்தின் பால் அழைத்து வாருங்கள். வதக்கிருக்கும், நீங்கள் மக்களுக்கு நினைவு கூறுங்கள். பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய தினத்தை நீங்கள் மக்களுக்கு நினைவு கூறுங்கள். இன்ன ஃபி தாலிக லஆயாத்தில் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். இது யாருக்கு நினைவாக இருக்கும் என்று சொன்னால், பொறுமையாளர்களுக்கும் நன்றி செலுத்துபவர்களுக்கும் இது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இந்த ஆஷுரா தினத்தில் என்ன நடந்தது, எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை பதிவு செய்கின்றான்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஃபிரௌனை எதிர்ப்பதற்காக கொடுங்கோல் ஃபிரௌன், கொடுங்கோல் ஆட்சியாளன் மக்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அந்த பெண் மக்களை எல்லாம் வாழ வைத்து விட்டு ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்த ஃபிரௌனை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனினுடைய மடியில் வளர்ந்த குழந்தையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல அத்தாட்சிகளையும் கொடுத்து அவர்களுடைய கால்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு உறுதியாக தனக்கு துணையாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சேர்ந்து ஃபிரௌனிடம் சென்றார்கள். இஸ்லாத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு சொன்னாலும் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌன் ஒரு காலமும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவனாக இல்லை. அவனுக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்,
அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதாக அவன் தெரிந்திருந்தும் அவன் இஸ்லாத்தை ஏற்பதில் அவனுடைய மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. நான் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால், இன்றைக்கு இந்த மார்க்கத்திற்குள் நான் நுழைந்து விட்டால் என்னை மக்கள் எல்லாம் கேவலமாக நினைப்பார்கள். இவ்வளவு காலம் நான் தான் இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தேன், என்னை இந்த மக்கள் எல்லாம் கேவலமாக நினைப்பார்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் அவன் அல்லாஹுவை ஏற்பதற்கு மறுக்க ஆரம்பித்தான். அது மாத்திரமல்லாமல் பனி இஸ்ராயலினுடைய மக்களை எல்லாம் கொடுங்கோலாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு அதிகமான துன்பங்களை, துயரங்களை கொடுத்து கொண்டே இருந்தான். இன்றைக்கு எப்படி இஸ்லாமிய சமுதாயம் உலகம் முழுவதும் துன்புறுத்தப்படுகின்றதோ அது போன்று அன்றைக்கு பனு இஸ்ரவேல சமுதாயம், பனி இஸ்ராயல்கள் அன்றைக்கு அதிகமான வேதனைகளுக்கு உட்கொள்ளப்பட்டார்கள், ஆட்கொள்ளப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்த ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ இஸ்லாத்தை சொன்ன பொழுதும் ஃபிரௌன் ஏற்க மறுத்தான். ஒரு கட்டம் வந்தது, இஸ்லாத்தை சொன்ன மக்களை எல்லாம் மாறுகால் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை ஃபிரௌன் பிறப்பித்தான். இதை அறிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை அழைத்து கொண்டு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவர்கள் பயணப்பட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்த ஃபிரௌன் அவர்களை துரத்தி கொண்டே வந்தான். ஒரு கட்டம் என்ன நடந்தது என்று சொன்னால், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனினுடைய படை. என்ன செய்வதென்பதாக அந்த மக்களுக்கு தெரியவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மூசாவே, ஒரு காலம் நாங்கள் உங்களை ஏற்காமல் இருந்திருந்தால் கூட நாங்கள் ஃபிரௌனுக்கு அடிமையாகவாவது வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்பொழுது நீங்கள் எங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க? முன்னாடி பார்த்தால் கடல், பின்னாடி பார்த்தால் ஃபிரௌனினுடைய படை. ஒன்று கடலில் மூழ்கி சாக வேண்டும், அல்லது ஃபிரௌனினுடைய படையில் அடிபட்டு சாக வேண்டும். இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே என்பதாக சொல்லக்கூடிய நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான் என்கின்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் அமையும், இது போன்ற கஷ்டமான நேரங்கள் அமையும். இந்த கஷ்டத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது, இனி நாம் வாழ முடியாது, இப்படி ஒரு பிரச்சனைகளில் மாட்டிவிட்டோம் என்கின்ற சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா சில நேரங்களிலே நம்மளை சோதிப்பதற்காக தருவான். அந்த நேரத்திலே நாம் அந்த பனி இஸ்ராயல்கள் போன்று பேசிவிடக்கூடாது. இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானே, இந்த ஒரு சூழ்நிலையை வந்து மாட்டிக்கிட்டோமே என்கின்ற ஒரு நேரத்திலே வந்து நாம் பேசிவிடக்கூடாது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனினுடைய படை, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் கூட தெரியாத நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான், என்னை படைத்த இறைவன், நான் அவன் மீது நம்பிக்கை கொள்கின்றேன், அவன் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவான் என்கின்ற மன உறுதியுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்ன நிமிடம் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசாவே, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தடியை கடலிலே அடியுங்கள் என்பதாக. கடலிலே அடிக்கப்பட்டது, கடல் இரண்டாக பிளக்க ஆரம்பித்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, நாம் வரலாறு நெடுக பார்த்திருக்கலாம், அனைத்து நபிமார்களினுடைய வரலாறுகளிலும் எதெல்லாம் நாம் நடக்காது என்பதாக வரலாறுகளிலே படித்திருப்போமோ, எதெல்லாம் நடக்காது என்கின்ற சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குகின்றதோ அதையெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை நடத்தி காட்டினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்பட்டார்கள், நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை. காரணம் நம்பிக்கை. இது போன்ற நம்பிக்கையை உறுதியாக நாம் வைத்தோம் என்று சொன்னால், எதெல்லாம் வாழ்க்கையிலே இம்பாசிபிளாக, நடக்கவே நடக்காது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா
பாசிபிளாக நடக்கும் என்பதாக ஆக்கி காட்டுவான். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலும் நடந்தது. தடியை கடலிலே அடித்தார்கள். அந்த நேரத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. யா அல்லாஹ், முன்னாடி கடல் இருக்கு, பின்னாடி ஃபிரௌனினுடைய படை இருக்குகின்றது, கடல்ல போய் தடியை அடிக்க சொல்றியே என்பதாக கேட்கவில்லை. சமிஅனா வதஅனா, கேட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். உடனே தடியை கொண்டு கடலை அடித்தார்கள். கடல் இரண்டாக பிளந்தது. ஏதாவது இடத்துல நம்ம பார்த்திருப்போமா கடல் இரண்டாக பிளந்தது என்பதாக? ஏதாவது ஒரு இடத்திலே செய்தித்தாள்களிலே, நியூஸ் சேனல்கள்ல, யூடியூப்ல எங்கேயாவது பார்த்திருப்போமா? எங்கேயாவது பார்த்திருக்கோமா? எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே அந்த விஷயம் நடந்தேறியது. அந்த பனி இஸ்ரேலினுடைய மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் அந்த கடலை கடந்து சென்றார்கள். அந்த இடத்திலே ஃபிரௌன் நின்று பார்த்தான். இந்த கடல் மூசாவிற்கு வழிவிட்டது, எனக்கு வழிவிடுமா என்கின்ற யோசனையிலே நின்று கொண்டிருந்தான். மூசாவே போயிட்டாரே, பனி இஸ்ராயல்கள் என்னை விட கீழ்த்தரமானவர்கள், அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், நான் அவர்களுக்கு அரசன், நான் செல்ல முடியாதா என்பதாக முன்னேறி சென்றான். கடலினுடைய நடுப்பகுதியிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய கதையை முடித்தான். கடல் மூட ஆரம்பித்தது. அந்த நேரத்திலே அவன் ஈமான் கொண்டான். யா அல்லாஹ், நான் இப்பொழுது ஈமான் கொள்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ், நீதான் ஒரே இறைவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாக ஃபிரௌன் தன்னுடைய தொண்டை குழியை அவனுடைய உயிர் அடையும் பொழுது சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபிரௌனே, உனக்கு எவ்வளவோ காலங்கள் கொடுத்து விட்டேன், உனக்கு எவ்வளவோ அவகாசங்களை கொடுத்து விட்டேன், உன்னுடைய மரண தருவாயில தான் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்குவியா? இந்த ஈமானை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ஃபிரௌனுக்கு சொன்னான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் அல்லாஹ் தஆலா பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் தஆலா நமக்கு பல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நாம் எப்பொழுது முழு ஈமானுடைய மக்களாக மாறப்போகின்றோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம் அப்படியே முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம். இந்த ஆஷுராவினுடைய நோன்பு எப்பொழுது நமக்கு கடமையானது, எதற்காக இது கடமையானது என்கின்ற வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால், நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால், நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா தேசத்திலே இந்த ஆஷுராவினுடைய 10வது நாள் வந்துவிட்டால், முஹர்ரமினுடைய 10வது நாள் வந்துவிட்டால் மக்காவாசிகள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள். எதற்கு நோன்பு வைத்தார்கள் என்கின்ற காரணம் தெரியாது. மக்காவாசிகள் எல்லாம் நோன்பு வைப்பார்கள். அதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்ப காலகட்டங்களிலே, நுபுவத்திற்கு முன்னால், நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாறுகளை நாம் ஹதீஸ்களின் மூலமாக எடுக்க முடிகின்றது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை வைப்பதாக இல்லை. இப்படியே காலங்கள் உருண்டோடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், மதீனாவிற்கு வருகின்றார்கள். மதீனாவினுடைய முதல் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே மதீனாவிற்குள் நுழைந்தார்கள்? எந்த மாதத்தில் நுழைஞ்சாங்க? எந்த மாதத்துல நுழைஞ்சாங்க? கேள்வி கேட்காம இருந்தோம்னா நம்ம மக்கள் தூங்கிடுவாங்க. அதிகமா ஜும்மால தூங்குறது நம்மளுடைய வழக்கமாயிருச்சு. இப்படி தூங்கிதான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சமூகம் தூங்கிட்டே தான் இருக்கு. எப்ப எந்திக்குதுன்னு தெரியல. என்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதம் ஹிஜ்ரத் செய்தார்கள்? முஹர்ரமா? முதல் மாதம் முஹர்ரம். முஹர்ரத்துல செஞ்சிருப்பாங்களா? ரபியுல் அவ்வல் 3வது மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்ப முதல் வருடத்தினுடைய ஹிஜ்ரி ஒன்றினுடைய முஹர்ரம் என்பது கிடையாது. ஆரம்பமே இதுல தான் ஆரம்பிக்குது, ரபியுல் அவ்வல்ல தான் ஆரம்பிக்குது.
அதனுடைய 2வது வருடம் ஹிஜ்ரி 2 முதல் முஹர்ரம், அந்த வருஷம் தான் முதல் முஹர்ரம் முஸ்லிம்களுக்கு. அந்த முதல் முஹர்ரத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் நோன்பு வைக்கின்றார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குகின்றார்கள். எதற்காக இவர்கள் எல்லாம் நோன்பு வைக்குகின்றார்கள், என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது அந்த யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா எங்களையும் எங்களுடைய முன்னோர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த தினத்தில் தான் எங்களை காப்பாற்றினான். இந்த தினத்தில் தான் எங்களை அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேறச் செய்தான். இந்த தினத்தில் தான் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றினான் என்கின்ற விஷயங்களை யூதர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் நஹ்னு நாங்கள் தான் அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் தான் மிக அருகாமையிலே இருக்குகின்றோம். நாங்கள் தான் மூசாவிற்கு உரியவர்கள், உங்களை விட நாங்கள் தான் உரியவர்கள், நாங்கள் தான் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக அந்த தினத்திலே முதல் ஹிஜ்ரி முடிந்து 2வது ஹிஜ்ரியினுடைய முஹர்ரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகின்றார்கள், யாரெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அப்படியே விடுங்க, இன்றைக்கு நாமெல்லாம் நோன்பு இருக்க போகின்றோம். நீங்க காலையில சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி அப்படியே நிப்பாட்டுங்க. இதுவரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டீங்களோ அதையெல்லாம் அப்படியே நிப்பாட்டுங்கள், நாம் இன்றைக்கு நோன்பு இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்படி என்று சொன்னால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்குகின்றான். ரமலானிலே நாமெல்லாம் நோன்பு வைக்குகின்றோம் அல்லவா, அந்த நோன்பிற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு நோன்பை கடமையாக்கினான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இந்த நோன்பை வையுங்கள் என்பதாக கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால் இந்த ஆஷுராவினுடைய நோன்புதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கடமையாக்கப்பட்ட முதல் நோன்பாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே காலங்கள் உருண்டோடி கொண்டே இருக்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஆண்டு, கடைசி வருடம். இதற்கு அடுத்த வருடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக உயிருடன் இல்லை. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நம்ம எதை செய்தாலும் யூதர்களுக்கும் நசராணிகளுக்கும் எதிராக செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் சொல்லி காட்டுகின்றீர்களே, அவங்க தாடியை வச்சாங்க, அவங்க மீசையை வைத்தார்கள் என்று சொன்னால் மீசையை மலித்து விட்டு தாடியை வையுங்கள், தாடியை வளருங்கள் என்பதாக நீங்கள் கட்டளையிடுகின்றீர்கள். அவங்க எதையெல்லாம் செய்றாங்களோ அதற்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் கட்டளையிடுகின்றீர்கள். ஆனால் இந்த ஆஷுராவினுடைய நோன்பு, அவர்களும் நோன்பு வைக்குகின்றார்கள், நாமும் நோன்பு வைக்குகின்றோம், என்ன யா ரசூலுல்லாஹ், இதில் அவர்களுக்கு நாம் மாற்றம் கற்பிக்க வேண்டாமா, அவர்களுக்கு நாம் மாறுதல் செய்ய வேண்டாமா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லி அன்ன ஈஷ்து, அடுத்த ஈஷ்து கப்லன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தேன் என்று சொன்னால் அசூமுன்ன தாஷியா, நான் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷுரா என்கின்ற பெயரும் தாஷுஆ, இன்றைய தினம் தாஷுஆவாக இருக்குகின்றது, நாளைய தினம் ஆஷுராவாக இருக்குகின்றது. இதனுடைய வரலாறுகள் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதனுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன, தாஷுஆ ஆஷுரா என்கின்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன? இது ஏதோ புது பெயரா இருக்கே, புது ஏதோ விஷயம் நடந்திருக்கும் போல என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. அரபியிலே தாஷியா என்று சொன்னால் 9 என்பதாக அர்த்தம், அஷர என்று சொன்னால் 10 என்பதாக அர்த்தம். தாஷுஆ 9வது தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு, ஆஷுரா 10வது தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்கின்ற விஷயத்தை தான் இதன் மூலியமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆஷுரா தினத்தில் இவ்வளவு விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு நன்மையாக நடந்திருந்தாலும் நாம் இந்த தினத்தை கொண்டாடி விடக்கூடாது. இன்றைக்கு முஹர்ரம் என்று சொன்னால் இந்த 9ஆம் தேதியிலும் 10ஆம் தேதியிலும் அரசாங்கம் நமக்கு விடுமுறைகளை அளிக்குகின்றது. அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்,
ஒருவேளை இது நம்மளுடைய இஸ்லாமிய பண்டிகை போல, நம்ம இதை கொண்டாடணும் போல என்பதாக புத்தாடைகளை அணிந்து நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நாட்கள் தான் உங்களுக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள். ஒன்று யௌமுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. இந்த 2 நாட்கள் தான் உங்களுக்கு கொண்டாடுவதற்கான நாட்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோக இந்த நாட்களிலே பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் தான் இந்த நபிமார்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பனி இஸ்ராயல்கள் இந்த நாட்களிலே காப்பாற்றப்பட்டார்கள் என்கின்ற வரலாறுகள் மட்டும்தான் அல்லாஹு தாலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்தும் நாம் பார்க்க முடிகின்றது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நபிமார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து செய்திகளும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தான் இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியான ஒரு விஷயம், இந்த தினத்தில்தான் கர்பலா என்கின்ற ஒரு நாளும் நடந்தது. கர்பலா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த உறவுகள் கிட்டத்தட்ட 53 நபர்களுக்கு மேலாக ஷஹீதாக்கப்பட்ட தினம். அதனால் இந்த தினத்தில் நாம் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கின்ற சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. இந்த தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் அழிக்கப்பட்டது என்பதற்காக துக்கத்தையும் நாம் அனுசரிக்க கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒப்பாரி வைத்துக் கொண்டு சட்டை பைகளை கிழித்துக் கொள்கின்றானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு மேல் அவருக்காக யாரும் துக்கம் அனுசரிக்க கூடாது, மனைவிமாரை தவிர. ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருந்து துக்கத்தை அனுசரிக்கலாம். வேறு யாருக்கும் அல்லாஹும் சரி, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த ஒரு விஷயத்திற்கு எந்த ஒரு மனிதருக்கும் இடமளிக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளில் எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது, எந்த ஒரு துக்க நிகழ்வுகளும் கிடையாது என்கின்ற விஷயத்தை ஆழமாக புரிந்த மக்களாக, இங்கிருந்து செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ஒரு சில விஷயங்களை நினைவு கூற வேண்டும். என்னவென்று சொன்னால், இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த இஸ்ரேலினுடைய போரையும் ஈரானினுடைய போரையும் மக்கள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் ஈரானில் இருக்கக்கூடிய ஷியாக்களை சஹாபாக்களை போன்றும் நபித்தோழர்களை போன்றும் முஅத்தா போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை போன்றவர்கள், இவர்கள்தான் நம்முடைய ஹலீஃபாக்கள் என்பதாகெல்லாம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே நம்முடைய தமிழ் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு எழுதி கொண்டு இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கர்பலாவினுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஷியாக்கள் யார், ஷியாக்களை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது, அவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்துவிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கர்பலாவினுடைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேரன், அவர்களுடைய தலைமையிலே மக்கள் எல்லாம் கூடுகின்றார்கள்.
கூஃபாவிலிருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்குகின்றது. இன்றைக்கும் இருக்குகின்றது கூஃபா, ஈரானிலே. மக்கள் எல்லாம் எழுதுகின்றார்கள், நீங்கள் ஆட்சி தலைவராக வர வேண்டும், நீங்கள் தான் எங்களுடைய ஆட்சியாளர், நீங்கள் தான் வர வேண்டும் என்பதாக கடிதங்கள் எழுதப்படுகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு, தன்னுடைய குடும்பத்தை கிட்டத்தட்ட 52 நபர்களை திரட்டி கொண்டு மதினாவிலிருந்து கிளம்பும் பொழுது பல சஹாபாக்கள் தடுக்குகின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், அவர்கள் எல்லாம் தடுக்குகின்றார்கள். ஹுசைனே, எதற்காக செல்லுகின்றீர்கள்? உங்களுக்கு ஆட்சி அமைக்க வேண்டுமா? மதினாவை நாங்கள் தருகின்றோம், எங்களை நீங்க ஆட்சி செய்யுங்க. கூஃபாவாசிகளை நீங்கள் ஒரு காலம் நம்பாதீர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள் அவர்கள். அவங்க கிட்டையா போறீங்க என்பதாக சொன்ன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரமாக அந்த கடிதங்களை எல்லாம் காட்டினார்கள். இவ்வளவு மக்கள் எனக்கு கடிதங்களை எழுதி கொண்டே இருக்குகின்றார்கள், நான் போய் என்னன்னு கவனிக்க வேண்டாமா? அந்த மக்களை பார்த்து என்னன்னு விசாரிக்க வேண்டாமா என்பதாக கிளம்புகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் பயணம் செய்கின்றார்கள். கர்பலா என்கின்ற இடத்தை அடைகின்றார்கள். அடைந்தால் யஸீத் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அன்றைக்கு அவர்தான் ஹலீஃபாவாக இருந்தார். அவருடைய படையில் இருந்த ஒரு குழு, ஒரு படை நிற்குகின்றது. யஸீத் இப்னு முஆவியா அந்த இடத்திலே இல்லை. ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம், பல சகோதரர்கள் யஸீத் இப்னு முஆவியா அவர் ஒரு நரகவாசி என்றும், அவர் ஒரு கேடுகட்டவர் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கான்ஸ்டாண்டினோபிளை, அன்றைக்கு இருந்த கான்ஸ்டாண்டினோபிள் இன்றைக்கும் இருக்குகின்றது துர்க்கியிலே, யார் அதை வெற்றி கொள்கின்றார்களோ, யார் அதற்கு மேலே படையெடுத்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர் தான் யஸீத் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் செய்த சிறு சிறு தவறுகளால் இன்றைக்கு மக்கள் அவரை இழிவாக பேசுகின்றார்கள். ஆனால் அந்த படையிலே யஸீத் இப்னு முஆவியா கர்பலாவிலே நிற்கவில்லை. அவருடைய தளபதியான உபைதுல்லா இப்னு ஜியாத் என்கின்ற ஒரு மனிதன், அவன் மிக கெட்ட ஒரு கொடூரமான ஒரு மனிதன். அவனுக்கு சஹாபாக்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் இருந்தது. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஷியா கொள்கையை உடையவன். அந்த மனிதன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை தடுத்து நிப்பாட்டுகின்றான். எங்க போறீங்க? இல்ல, இந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு கடிதங்களை எழுதினார்கள், அவர்களை பார்ப்பதற்காக போகின்றோம், போகக்கூடாது. அந்த இடத்திலேயே அவர்களை நிப்பாட்டுகின்றான். பேச்சுவார்த்தை முடிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரி நம்ம திரும்பி போயிருவோம், நாங்க இந்த இடத்துக்கே வரல, நாங்க மீண்டும் மதீனாக்கே போயிடுறோம்னு சொல்லும் பொழுதும் அதற்கும் அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அனுமதிக்கவில்லை. சுற்றி வளைக்குகின்றான். அங்கிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 52 நபர்கள். எந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் 52 நபர்கள் அதே இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை துண்டாக வெட்டப்பட்டது. அலி சகீர் என்கின்ற ஒரு சின்ன குழந்தை, கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை ஒற்று இருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட கொடூர தளபதியாக அந்த இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் இருந்தான். கொல்லப்பட்டதின் காரணமாக இன்றைக்கு ஷியாக்கள் அந்த வரலாறுகளை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு கண்ணீர் வந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை, அவர்களுடைய வாரிசுகள் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள் என்கின்ற வரலாறுகளை கேட்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வரலாம். ஆனால் ஷியாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு கவலையை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் எங்களை தாக்கிக் கொள்கின்றோம், எங்களையே நாங்கள் வெட்டுகின்றோம் என்பதாக இன்றைக்கு நாம் சென்னையிலே
பார்க்கலாம், மண்ணடியிலே பார்க்கலாம். முஸ்லிம்கள், போரா முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகின்ற ஷியாக்கள் நெருப்பிலே நடக்குகின்றார்கள். டிவியில போய் பார்த்தா தெரியும். சாயங்கால நேரத்துல, நாளைக்கு சாயங்காலம் அல்லது நாளை கழிச்சு சாயங்காலம் நீங்க நியூஸ் ஆன் பண்ணீங்கன்னா தெரியும். அதிகமான ஷியாக்கள் நெருப்புல நடப்பாங்க. ஒரு சில தூரத்திற்கு 3 கத்திகளை சாட்டைகளிலே கட்டி கொண்டு தங்களை தாங்களையே அடித்து கொண்டு இரத்தம் ஒழுக ஒழுக நடைபாதையிலே நடக்க ஆரம்பிப்பார்கள். இதை இஸ்லாம் முழுமையாக கண்டிக்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு மக்கள் எல்லாம் எப்படி போற்றி புகழுகின்றார்கள். வாட்ஸ்அப் டிபியை கூட மாத்திட்டான். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, காமேனியோடைய போட்டோவை தூக்கி டிபியா வச்சிருக்காங்க. யார் இந்த காமேனி? ஷியா. இதையெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், யூதனை அழிக்கிறான்ல, நம்ம பாதிக்கிற நம்மளுடைய எதிரி யூதன் அழிக்கப்படுகின்றான் அல்லவா, ஆதலால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்பதாக வார்த்தைகளை மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூதன் முதல் எதிரியாக இருந்தான் என்று சொன்னால் ஷியாக்கள் நம்முடைய 2வது எதிரி. ஆனால் அதையெல்லாம் வரலாறுகளை எல்லாம் படிக்காமல் இன்றைக்கு அவர்களை ஹலிஃபாக்களை போன்றும் சஹாபாக்களை போன்றும் இன்றைக்கு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம்முடைய வாரிசுகள் அனைவரையும் பாதுகாப்பானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாம்.